Good morning, students. இன்னைக்கு நம்ம 7th standard unit 1 7th standard term 2 unit 1ல இருக்க poem பார்க்கலாம். The poem of adventure அப்படிங்கிற poem of adventure அப்படிங்கிற ஒரு poem, ஒரு நல்ல poem வந்து நம்ம பார்க்கலாம். adventure எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருந்துச்சு, அதை பற்றி பார்க்கலாம். adventure அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இமேஜில் பாருங்கள், பேராஷூட்டில் அவங்க பறக்கிறாங்க இல்லையா, அதுவும் ஒரு அட்வென்ச்சரு. அப்புறம் இங்கே பாருங்கள், ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் போகிறாங்க. அண்டு அது நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஃபாரஸ்டர்ஸ் சோல்ஜர்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதுவும் கூட ஒரு அட்வென்ச்சர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கீழே என்ன பண்ணுறாங்க, ஹில்ஸ் ஏறுறாங்க. ஹில்ஸ் ஏற மலை ஏறுறதும் கூட ஒரு சாகசம் தான். அப்புறம் இங்கே லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை டைவிங் கூட சொல்லலாம், அதுவும் ஒரு வேறு தீர செயல் தான். இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து அட்வென்ச்சர்ஸ். ஸோ இந்த அட்வென்ச்சர்ஸ் பற்றி நம்ம போயமில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஆத்தர் பற்றி ஃபஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளாஸரி வேர்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயம்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு about the author பார்க்கலாம். George Crocos. George Crocos was born on 30th June 1951 in Samos, Greece, and now lives in Melbourne, Australia. ஓகேங்களா, அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1951 பிறந்திருக்காரு. அவரோட ஊர் எது அப்படின்னு பார்த்தோம், கிரீஸில் இருக்க சாமோஸ் அப்படிங்கிற ஒரு இடம். ஆனால் இப்போ இருக்கிறது எங்கே இருக்காருன்னா மெல்போர்ன், ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இப்போ இருக்கார். He is an aspiring poet who has written quite a number of poems inspired by nature, science, philosophy, and the spiritual aspects of life. இவர் எந்த மாதிரி வந்து இவரோட போயமெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நேச்சரை பற்றியும் சயின்ஸை பற்றியும் ஃபிலாசபி அப்படின்னா தத்துவம், சரிங்களா, இவரோட போயம்ஸு தத்துவத்தை பற்றியும் இருக்கும். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையோட மகத்துவத்தை பற்றியும் வந்து இவர் எழுதியிருப்பார், நிறைய எழுதியிருக்காரு. He has studied Eastern and Western religion and associated philosophy for over 35 years and has practiced various forms of yoga and meditation. இவர் வந்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரிலீஜியன் ரெண்டுமே வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபிலாசபி, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தத்துவங்கள் வந்து நிறைய பேசியிருப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச நிறைய ஃபிலாசபர்ஸ் இருப்பாங்க. 35 இயர்ஸாக வந்து அதை பண்ணிகிட்ருக்காரு. 35 இயர்ஸாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யோகாவும் மெடிடேஷனும் பண்ணுறாரு. இவர் வந்து பிறந்தது ஒரு ஃபாரின் கண்ட்ரியாக இருந்தாலும் நம்ம ஏஷியனில் தான் அதிகம் மெடிடேஷன் யோகாஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆனால் இவரும் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சரி, இப்போ க்ளாஸரி வேர்ட்ஸ்க்கு வரும். லான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லான்ஸ் அப்படின்னா a long pointed rod used as a weapon. அதாவது நம்ம ஊரில் ஈட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாதி வரைக்கும் உட்டில் இருக்கும், அதுக்கு மேலே இரும்பு ராடில் இருக்கும். அது வந்து வார்லையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பழைய காலத்தில் வந்து வாரில் யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் லான்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஜுவல்லரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜுவல்லரி அப்படின்னா நைட்ஸ் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். நைட்ஸ் அப்படிங்கிறது அரசருக்கு கீழே வந்து இருப்பாங்க, அரசருக்காக உண்மையாக வேலை செய்யக்கூடியவங்க. உங்களுக்கு புரியணும்னு தளபதி அப்படின்னு நம்ம சொன்னோம், போர் பற்றி நைட்ஸ் வந்ததுனால நம்ம அதை சொன்னோம். யார் வந்து அரசருக்கு ரொம்ப உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அடுத்து அபைச்சர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்லேக் ஆர் ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஐடியா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வேர்டு இம்ப்ரெஷன் ஐடியான்னு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸ்பல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா சுரண்டுதல், அதாவது சுயநலமா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து எப்படி ஒருத்தர் சுயநலமா இருப்பாங்க இல்லையா? அத சொல்றது தான் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா எஃபோர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக குடுக்குற ஒரு எஃபோர்ட் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். அட்ராய்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது சாதுரியமா ஒ ஒரு திறமையா வேலை செய்வாங்க இல்லையா? அதுதான் அட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்கில்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா கிளவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. நவ் நம்ம போயம்குள்ள போலாம். Poem. Deep inside the mountain, the adventures hide themselves. They are of all forms and shapes. They all have an excellent ending because those that live their lives in adventure see the world in an extraordinary special way. அதாவது மவுண்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாம் தனக்குள்ள என்ன வச்சிருக்குன்னா, நெறைய அட்வென்ச்சர்ஸா மறைச்சு வச்சிருக்கு அந்த மவுண்டெயின்ஸ்லாம். அது எப்படி இருக்கு? தே ஆர் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ். அது எல்லாமே வந்து அதுக்குன்னா ஒரு ஷேப்ஸ்லயும், ஒரு ஃபார்ம்லயும் இருக்கு. அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அட்வென்ச்சர்ஸ்னா வீர தீர செயல்னு நமக்கு தெரியும். முன்னாடி அந்த இமேஜ்ல எல்லாம் பார்த்தோம். எதெல்லாம் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. இங்க ஒரு மவுண்டெயின வந்து சொல்றாங்க. அப்போ வந்து அந்த அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது அந்த மவுண்டெயின்ல இருக்கு. அது வந்து நெறைய ஃபார்ம்ஸ்லயும், ஷேப்ஸ்லயும் அந்த மலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. தே ஆல் ஹேவ் அன் எக்ஸலன்ட் எண்டிங். அது எல்லாமே எப்படி முடியும் அப்படின்னா, ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு எண்டிங். ஒரு சந்தோஷத்த வந்து குடுக்கும். அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே வந்து யார் அந்த அட்வென்ச்சர்ஸ்ல ட்ரை பண்ணி வின் பண்றாங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சந்தோஷத்த குடுக்கும் அந்த அட்வென்ச்சர் அப்படிங்கிறது. பிகாஸ் தோஸ் தட் லிவ் தியர் லிவ்ஸ் இன் அட்வென்ச்சர் சீ த வேர்ல்ட் இன் எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெஷல் வே. அ அது அட்வென்ச்சர்ஸ நம்ம ட்ரை பண்ணி நம்ம லைஃப்ல அத அனுபவிக்கும்போது, அந்த வாழ்க்கை நமக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெஷல் வேவா போய் முடியும். அதாவது ரொம்ப 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 சந்தோஷமா நமக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஹிமாலயஸ் ஏறிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து நமக்குன்னு ஒரு ஹிமாலயஸ் ஏறிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்து அ ஒரு ஒரு என்ஜாய்மென்ட் இருக்கும் இல்லையா? அந்த மாரி. இல்ல நம்ம ஆர்மில இருக்கோம். நம்ம ஊர்ல ஒருத்தர் ஆர்மி இருந்தாங்கன்னா, எல்லாரும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்ப்பாங்க இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வே இருக்கும் இல்லையா? அத தான் இங்க சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் பேராகிராஃப். To attract the adventures into the patterns of habit, you only need to close your eyes and ask them to embarrass you. அதாவது சாரி, அது ஃபுல்லா முடிச்சிடலாம். You can also imagine that you are transparent and feel the wind stream through you instead of going against you. என்ன சொல்றாங்க அப்படின்னா, to attract the adventure into the patterns of habit, you only need to close your eyes and ask them to embarrass you. அதாவது நீங்க வந்து இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன அட்வென்ச்சர்ஸ் பிடிச்சிருக்கோ, அத நீங்க நெனச்சா போதும். உங்களுக்கு அந்த நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது வந்து உங்களையே கட்டி தழுவும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. You can also imagine that you are transparent and feel the wind stream through you instead of going against you. அதாவது நீங்க இமேஜின் பண்ணா மட்டும் போதும். அது உங்களைய அந்த அதோட சேர்ந்து நீங்க பயணம் பண்ணுங்க. அதுக்கு ஆப்போசிட்டா திரும்பாதீங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்த நெனச்சு உங்க கோலா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு அட்வென்ச்சர் நெனச்சுட்டீங்க அப்படின்னா, அத இமேஜின் பண்ணும்போது நீங்க அந்த அட்வென்ச்சர் கூட்டிட்டு போற வேலைய நீங்க போகணும். அது வந்து இன்னும் வந்து உங்கள ஹேப்பியா வச்சிருக்கும். அத விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இல்லைன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஆர் இமேஜின் there are there are tiny little wings on your back, and every time you take a new step you bounce and beat. அதாவது இல்ல அப்படின்னா, நீங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு சிறகுகள் சின்ன சின்ன டைனினாலும் சின்னது, லிட்டில்னாலும் சின்னது.
அந்த சின்ன சின்ன சிறகுகள் வந்து உங்களுக்கு பின்னாடி முளைச்சிருக்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க நடக்கும்போது நீங்க பவுன்ஸ் ஆகுற மாரி, அதாவது நீங்க அப்படியே மிதந்து பறக்க மாரி, குதிச்சு குதிச்சு போற மாரி, அ அது பறக்கிற மாரி அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயும் அதாவது ஃபீல் பண்ண முடியும். நீங்க நடக்கல, நீங்க வந்து கொஞ்சம் லேசா பறந்து போறேன் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த இமேஜினேஷன்ங்கிறது வந்து நமக்குள்ள ஒரு நமக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நமக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷத்த குடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. மேபி லைஃப் இட்செல்ஃப் இஸ் ஒன் பிக் அட்வென்ச்சர் இஃப் ஒன்லி யூ ஹேவ் த கரெக்ட் ஷேர்ட்ஸ் ஆன். பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட், மேபி லைஃப் இட்செல்ஃப் சாரி அதோட ஷேட்ஸ் ஆன் அதோட முடிச்சுக்குவோம். மேபி லைஃப் இட்செல்ஃப் இஸ் ஒன் பிக் அட்வென்ச்சர் இஃப் ஒன்லி யூ ஹேவ் த கரெக்ட் ஷேட்ஸ் ஆன். உங்களுக்கு தனக்குன்னு ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய அட்வென்ச்சர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களைய கரெக்டான அதனுடைய நிழல்ல நம்ம கரெக்ட்டா பயணம் பண்ண முடியும். அத நம்ம எல்லாருமே வந்து நமக்கு என்ன அட்வென்ச்சரோ அத நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்றாங்க. இதோட ஒரு போயம் முடிஞ்சது. செகண்ட் இருக்கிறது வேற போயம்ல இருந்து எடுத்து குடுத்துருக்காங்க. ஸோ அத கன்டின்யூ பண்ணலாமா? சாரி. ஓகே. Back in the days of old, when knights were bold, who with a sword or lance in armor sought romance. சரி. பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட், அதாவது முன்னொரு காலத்துல பழைய காலத்துல வென் நைட்ஸ் வேர் போல்ட், நைட்ஸ்ன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப தைரியமா இருந்தாங்க. ஹூ வித் அ ஸ்வாட் ஆர் லான்ஸ், அவங்க கையில ஒரு கத்தியும் லான்ஸ்ன்னு தான் நான் சொல்லியிருந்தேன்ல, ஈட்டி மாதிரியே இருக்கும், போருக்காக பயன்படுத்துறது. ஓகேவா? போருக்காக பயன்படுத்துவாங்க. நீங்க அந்த பாகுபலி படத்துல எல்லாம் பார்த்துருக்கலாம். அதுல அந்த ஹீரோ வந்து குதிரையில போம்போது ஈட்டி மாரியே ஒண்ணு வச்சிருப்பாரு இல்லையா? அத வச்சு போர் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அதுதான். எக்ஸாம்பிளுக்கு ஈட்டின்னு கூட சொல்லலாம். ஆனா ஈட்டி விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஈட்டி ஃபுல்லா ஷார்ப்பா இருக்கும். அது கொஞ்சம் வேல் கம்புன்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல. அதுதான் லான்ஸ் அப்படிங்கிறது. சரி. இன் ஆர்மர் சவுட் ரொமான்ஸ். இன் ஆர்மர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆர்மர் அப்படிங்கிறது கவச உடை. சரியா? அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நைட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்வாடோடவும், ஒரு வேல் அதாவது அந்த வேல் கம்பு, அந்த லான்ஸோடவும், அப்புறம் ஆர்மர் அந்த ஷூட் இருக்கு இல்லையா? போருக்கு போகும்போது ஒரு ஷூட் போட்டுக்குவாங்க இல்லையா? அந்த ஷூட்ஸோடவும் இருப்பாங்க. அதையெல்லாம் தான் அவங்க விரும்புனாங்க. சவுட் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. It was the age of chivalry long ago in man's history when to fight for a richer's case one did gain considerable apples. சாரி, நான் முன்னாடி இருக்கிற அந்த 4 லைன்ஸை பாருங்க. லாஸ்ட் வேர்ட்ஸ் பாருங்க. வேர்ல்டு போல்டு லேண்ட்ஸ் ரொமான்ஸ். ஸோ ஏ அண்ட் பி ரைமிங் ஸ்கீம்ஸ் கரெக்டாக வரும். ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம்ஸ் வந்து கரெக்டாக வருது இல்லையா? அதை பார்த்துக்கோங்க. இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் ஜுவல்லரி, அதாவது ஏஜ் ஆஃப் ஜுவல்லரி. அந்த ஜுவல்லரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நைட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த அரசருக்கு கீழே இருக்கிற அரசருக்கு உண்மையாக இருக்கிற ஒரு போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஜுவல்லரி அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா அவங்களுக்கு கீழே அரசருக்கு கீழே யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் சொல்கிற மாதிரி. அதாவது அரசருக்கு கீழே அமைச்சர்கள் இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு அமைச்சரவையில் நிறைய இருப்பாங்க இல்லையா? அந்த அரசவையில் அவங்க யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்களோ அவங்களையெல்லாம் ஜுவல்லரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். லாங் எகோ மேன்ஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து ஜுவல்லரியை பற்றி நிறைய இருக்குது. வென் டு ஃபைட் ஆர் அ ரிச்சஸ் கேஸ் ஒன் டிட் கெயின் கன்சிடரபிள் அப்பல்ஸ். அதெல்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் ஃபார் அ ரிச்சஸ் கேஸ் அப்படின்னா அவங்க நேர்மைக்காக போராடினாங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரிச்சஸ்னா நேர்மைக்கும் நீதிக்காகவும் போராடினவங்க. ஸோ வென் டு ஃபைட் ஃபார் அ ரிச்சஸ் கேஸ். அந்த ஜுவல்லரின்னு சொல்லுவோம் இல்லையா? நைட்ஸ் அதில் வருவாங்க. அண்டு அந்த அரசவையில் இருக்கிற சின்ன சின்ன போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு பெரிய ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் அமைச்சர்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷில் நிறையா வருவோம். அவங்க எல்லாருமே வந்து
அவங்களுக்காக போராடுவாங்க. அந்த நேர்மைக்காக போராடினவங்க எல்லாரையும் வந்து நம்ம இந்த இடத்துல நேர்மைக்காக போராடி அந்த ஜுவல்லரி அப்படிங்கிறவங்கள பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். It was mainly for a show, love and glory. They deemed themselves being worthy to capture the heart of some fair maiden, which was the most desired prize laden. அதாவது இட் வாஸ் மெயின்லி ஷோ லவ் அண்ட் க்ளோரி. அங்கே அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எதை முன்னிறுத்தி காட்டினாங்க அப்படின்னா லவ் அன்பையும் க்ளோரி பெருமையையும் தான் ரொம்ப வந்து அவங்க வந்து காமிச்சாங்க. அது எப்படி they deemed themselves being worthy, நான் வந்து இதுக்காக ஒர்த்தானவன் அப்படிங்கிறத நிரூபிச்சாங்க. அது எதுக்காக வந்து அப்படி நிரூபிச்சாங்க அப்படின்னா டு கேப்சர் த ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மெய்டன். அதாவது ஒரு பொண்ணை ஒரு பொண்ணோட மனசை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு, அதாவது விருப்பம், நான் வந்து இந்த அளவுக்கு ஒர்த்தானவன், நான் இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவேன், இந்த அளவுக்கு நேர்மையாக இருப்பேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த பொண்ணை வந்து த மனசுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணுங்கிறதுக்காக இவங்க வந்து இப்படியெல்லாம் விச் வாஸ் த மோஸ்ட் டிசைட் ப்ரைஸ் லைடன். இதுதான் அந்த காலத்தில் வந்து மோஸ்ட் டிசைட் ப்ரைஸ், அதாவது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு ப்ரைஸாக அவங்க வந்து ரொம்ப ஒரு நோபலாக வந்து நினச்சிருந்தாங்க அந்த காலத்தில் இருந்தவங்கலாம். எதுக்காக அப்படின்னா அதை நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு தன்னை வந்து ஒர்த்தானவன், அதாவது தான் வந்து இதுக்கு வந்து ஷூட் ஆனவன், தன்னை வந்து மதிப்பு மிக்கவனாக காமிக்கிறதுக்காகவும் ஒரு லேடியை வந்து தன்வசப்படுத்துறதுனா அவங்கள விருப்பம் அடைய செய்கிறதுக்காகவும், இது எல்லாமே தான் அவங்க அப்போ அந்த காலத்தில் வந்து ரொம்ப வர்த்தியான ப்ரைஸாக வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுக்காக வந்து நிறைய பண்ணாங்க. they would strike heavy blows on all of their opponents and foes in one-to-one combat, defying death as crowd watched with abated breath. அதாவது இப்போ அதோட தொடர்ச்சியாகவே வந்து பாருங்களேன், அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப மூர்க்கத்தனமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. யார் கூட அப்படின்னா அவங்களோட எதிரிகள் கூடயும், ஆப்போனன்ட்ஸ்னால் தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க கூடயும், ஃபோர்ஸ்னால் எதிரிகள் கூடயும், சரிங்களா, பகைவர்கள் கூடயும் ரொம்ப வந்து தன்னோட வலிமையை நிரூபிக்கிறதுக்காக, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காக அவங்களாம் ரொம்ப வந்து பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணாங்க. இன் ஒன் கம்பேக்ட் டிஃபைன் டெத். அதுவும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சாகிற வரைக்கும் வந்து கூட சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சாகிற வரைக்கும் கூட சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆஸ் க்ரௌட்ஸ் வாட்ச்டு வித் அபேட்டட் பிரீத். அந்த க்ரௌடு அதையெல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க இல்லையா அந்த மக்கள் வந்து எப்படி வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னா அபேட்டட் பிரீத் அப்படின்னா மூச்சு விடுறத கூட யோசிக்காம, சரியா, நம்ம யோசிக்காமல் பண்ணக்கூடிய விஷயம் ப்ரீத் பண்ணுறது தான், மூச்சு விடுறது தான். அப்போ அதை கூட வந்து ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த போட்டி வந்து அவ்வளோ ஒரு கவனமாக வந்து அந்த போட்டியை வந்து பார்த்துக்கிட்டு இருந்ததும் இங்கே வந்து நமக்கு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதோட நம்ம ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்குவோம். செகண்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.